தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடும். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்ச்சையாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி 9 பிரிவுகள்ல வழக்கு தொடுத்து அவரை இன்னைக்கு காலையில கைது பண்ணி தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல், நீதிமன்றம் போட்ட உத்தரவெல்லாம் தெரியும். எதனுடைய அடிப்படையில சார் இந்த கைது உண்மையிலே நடந்தது? இதனுடைய பின்னணி என்ன உங்களுடைய பார்வை? சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அல்லவா? உண்மையிலேயே அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் என்பது அல்ல. நேரடியாகவே பெண்களுக்கு எதிராக பேசினார், பெண்களை இழிவுபடுத்தி பேசினார் என்கிற அடிப்படையில் தான் ஒரு புகாரை அவர்கள் தஞ்சாவூரிலே கொடுக்கிறார்கள். நேற்றைக்கு நடைபெற்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர் ஏறக்குறைய காவிரியினுடைய உரிமைக்காக தொடர் முழக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த அரசு எதையெல்லாம் செய்ய தவறியது, இந்த அரசு எதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டிவிட்டு, இந்த அரசினுடைய கையாலாகாத தனத்தை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக முன்வைத்து விட்டு அவர் பேசுகிற போது கீழிருந்து ஒரு கூச்சல். அதற்கு அவர் பதில் சொல்கிற வகையில் எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வந்துடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எப்படி பெண்களுக்கு எதிரான சர்ச்சை பேச்சாக இருக்க முடியும்? ஒரு நடிகையினுடைய பெயரை கீழே இருந்து தொண்டர்கள் சிலர் சொல்கிறார்கள். அந்த பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. அது குறித்து எதுவும் முரணான கருத்தை கூட அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் இது பெண்களுக்கு எதிரானது என்று இவர்களே ஒரு முடிவுக்கு புகாரை அளிக்கிறார்கள். இப்ப சொல்கிற செய்தி என்ன? பெண்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி, பெண்களுக்கு எதிராகவும் பெண்களை இழிவுபடுத்துகிற வகையிலும் பேசுறாரு அப்படின்னு சொல்லி புகார். இப்ப இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை 9 பிரிவுகள்ல வழக்கு போடுறாங்க. அந்த 9 பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு BNS 196. இந்த BNS 196 எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், மதம், இனம், மொழி சார்ந்து சமூக பதட்டத்தை உருவாக்குவது. அதான் அந்த 196 பிரிவு. இப்ப இன்னொரு பிரிவு BNS 152. அது என்னன்னா பொய்யான தகவலை பரப்புவது. அடுத்து 192 BNS 192 அது கலவரத்தை தூண்டுகிற வகையில் பேசுவது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இப்ப இப்படி வரிசையா 7 பிரிவுகள் இருக்கு இல்லையா? அந்த 7 பிரிவும் இவர்கள் அளித்த புகாருக்கும் அந்த பிரிவுகளுக்கும் தொடர்பே இல்லை. அதுல ரொம்ப குறிப்பா BNS 151/2 அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டவிரோத மிரட்டல், குற்றவியல் மிரட்டல். அவர் எங்க யாரை மிரட்டி நேற்றைக்கு பேசினார். இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, BNS 161 போட்டிருக்காங்க சமூக விரோத செயலில் ஈடுபடுவது. எது சமூக விரோத செயலில் ஈடுபடுவது? காவிரியினுடைய உரிமைக்காக காவிரி தீர பால்பட்டு போய் கிடக்கிறதே, எங்கள் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களே, அதற்காக குரல் கொடுப்பது சமூக விரோத செயலா? போராடுவது என்பது சமூக விரோத செயலா? அதைத்தான் இந்த அரசு சொல்கிறதா? அப்ப அந்த 7 பிரிவுக்கும் இந்த புகாருக்கும் சம்பந்தமே இல்லை. 2 பிரிவு சேர்த்திருக்கிறாங்க. அது மகளிர் உண்மையிலேயே உண்மை இல்ல, அது பெண்களுக்கான உரிமையை பாதுகாப்பதற்காக போடப்பட்டிருக்கிற சட்டப்பிரிவுகள். அந்த BNS 79 296 அது ஓகே. ஆனா இங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கும் இவங்க போட்டிருக்கிற FIR-க்கும் தொடர்பு இல்லை. அப்ப என்னன்னா, ஏறக்குறைய 3 நாட்களுக்கு முன்பே இந்த போராட்டத்தில் இவர் எதை பேசினாலும் இந்த பிரிவுகளை பயன்படுத்தணும்னு 7 பிரிவை தயார் பண்ணி வச்சுட்டாங்க. குறிப்பா என்ன செய்வாரு? கர்நாடகம் வஞ்சிக்கிறது எங்கள் தமிழ் மக்களைன்னு சொன்னா அது இந்த 196க்குள்ள வந்துடும். மதம், மொழி, இனம் இவற்றை வைத்து சமூக பதட்டத்தை உருவாக்காது. கன்னடர்கள் தமிழர்கள்னு சமூக பதட்டத்தை உருவாக்குனாரு. அதனால 196. 152 பொய்யான தகவலை பரப்பினார். இவர் கர்நாடகாவுக்கு போறேன்னு சொன்னாரு, நாங்க போறோம்னு சொன்னோமா, அரசு சார்பில் ஏதாவது சொன்னோமா, இப்படி ஒரு செக்ஷனை கொண்டு வந்துடலாம் அதுக்குள்ள அப்படின்னு. அடுத்து 192 நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம், கர்நாடகம் எங்களை வஞ்சிக்க முடியாது. இல்ல ஒரு அறைகூவலை விடுக்கிறாரு, கர்நாடக முதலமைச்சர் இங்கே வருவாரே ஆனால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம், அவரை எதிர்ப்பு தெரிவிப்போம்னா கலவரத்தை தூண்டுகிற வகையில் பேசினாரு. இப்படி எல்லாம் ஏற்கனவே ப்ரீ பிளான்டா இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க போகுது. எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்கு வரக்கூடாது. எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்கு வராம இருப்பதற்கு என்ன செய்ய முடியும்னு இந்த கேஸை ஃப்ரேம் பண்றாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இவர் குறித்து பேசிவிட்டார் என்கிற கோபத்தில் ஒரு புகார். ஆனா ஏற்கனவே ஃபேம் பண்ணது ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. 7+2 9 பிரிவு வழக்க பதிவு பண்ணியாச்சு. இப்ப இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, இதை விட மிகப்பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீதெல்லாம் இந்த 60 நாட்கள், அதாவது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 60 நாட்கள்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் இவ்வளவு வேகம் காட்டினாங்களா கைது செய்வதற்கு? காவல்துறை இவ்வளவு முனைப்பு காட்டுச்சா கைது செய்வதற்கு? இல்லையே. ஆனா எதிர்கட்சி தலைவரை கைது செய்வதற்கு இவ்வளவு முனைப்பை காட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? இது எல்லாமே ஸ்டேஷன் பெயில்ல போற கேசஸ் சார். பெரிய செக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. 2வது ஆதாரம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பெண்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னா என்ன பேசினார்? பெண்களுக்கு எதிராக பெண்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லையே. காவேரின்றதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் இந்த வழக்க பதிவு செய்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. திட்டமிட்டு வேண்டுமென்றே பழிவாங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வழக்கை பதிவு செய்து ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்த பிரிவுகளோடு இந்த 2 பிரிவுகளையும், அந்த கட்சியினுடைய மகளிர் அணி செயலாளர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சகோதரி போய் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க நேற்று. அந்த பெட்டிஷன்ல இந்த 2 செக்ஷனை சேர்த்துட்டாங்க. அந்த பெட்டிஷன் அடிப்படையில மீதம் இருக்கிற 7 செக்ஷன் ஏற்கனவே முடிவு பண்ண செக்ஷனு. இது கர்நாடகாவுக்கு எதிராக, இரு அரசுகளுக்கு எதிராக, அதாவது இந்த அரசுகள் எப்படி காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்பதற்கு அவருடைய அந்த போராட்ட களத்தில் பேசுகிற பேச்சை வைத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 7 பிரிவை தயார் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு கைது செய்திருக்காங்க. ஆனா நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. இன்னைக்கு காலையிலேயே நீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னுச்சு. 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னுச்சு. ஏன் 12 மணிக்கு முன்பாக கைது செய்தது காவல்துறை? அப்ப கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இல்லையா அது? நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறுகிற செயல் இல்லையா அது? அது சரியா? இது சட்டத்தினுடைய ஆட்சி தானா? சட்டத்துக்கு உட்பட்டு இங்க காவல்துறை இயங்குதா? சரி. இப்போ நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. உங்களுடைய நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக அந்த நீதிமன்ற விசாரணையினுடைய ட்ரையல் என்ன அப்படின்றத நான் ஊடகங்கள்ல பாத்துட்டு வரேன். அப்ப ஊடகங்கள்ல சொல்லி இருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, நீதிபதி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இன்னைக்கு அவரை விசாரித்து விட்டு இன்றே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்னு சொல்லிட்டாரு. அதற்கு அரசு தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நாங்க ஸ்டேஷன் பெயில்ல இன்னைக்கு அனுப்பிச்சிருவோம் அவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்டேஷன் பெயில்ல அனுப்புற அளவுக்கான கேஸ்ல எதிர்கட்சி தலைவரை வீடு புகுந்து கைது செய்து அவர் அங்கிருந்து 350 கிலோமீட்டர் தஞ்சாவூருக்கு அழைத்து அதுவும் நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட இருக்கிற நேரத்துல அழைத்து வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கை, அவரை நாளைக்கு சட்டப்பேரவைக்கு வரவிடாமல் முடக்குகிற நடவடிக்கையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் அவருடைய மனைவி இருவருக்குமான அந்த திருமண பந்தம் சம்பந்தமான வழக்கு அது வரும்போது நடிகை திரிஷாவுக்கு எதிராக தாவைக்காவினுடைய ஒரு அணியும் சங்கீதா அவர்களுக்கு ஆதரவாக இன்னொரு அணியும் இருந்து மோதிக்கொண்டதெல்லாம் பார்த்தோம். அப்போது ரொம்ப மோசமாக இந்த நடிகையை திட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த நேரம் எந்த விதமான நடவடிக்கையையும் இங்க இருக்கக்கூடிய தாவைக்கா கட்சி எடுக்கல. விஜய் அவர்கள் வாய் திறந்து எதையுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு சூழல், இந்த கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேசுனது தொடர்ச்சியாக இவர் பேசினதையும் கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இது உதயநிதி அவர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதன் பின்னணியில இருக்கக்கூடியதா? அது ரொம்ப சூட்சமமா இந்த விஷயத்த அவங்க செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே திட்டமிட்ட பிரிவுகள் 7. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 2 பிரிவை சேர்த்தது அவங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். அவங்க ஒரு தப்பான கணக்கு போடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வழக்கை பதிவு செய்தா காவிரி விவசாயிகளினுடைய உரிமைக்காக போராடிய அந்த போராட்டத்தில் போடப்பட்ட வழக்கு அப்படின்னா நிச்சயமாக பல கட்சிகளும் கண்டனம் தெரிவிப்பாங்க, பொதுமக்களினுடைய எதிர்ப்பையும் சந்திக்க நேரிடும். அதனால இத மேனிபுலேட் பண்ணி பெண்களுக்கு எதிரான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பாருங்க உதயநிதி ஸ்டாலின் பெண்களை இப்படி இழிவாக இழித்தும் பழித்தும் பேசி இருக்கிறாருன்னு சொல்லிட்டா அந்த ஆதரவு குரல்களை மட்டுப்படுத்திடலாம். பொதுமக்கள் மத்தியில ஒரு தப்பான ஒப்பீனியன் கிரியேட் ஆயிடும். அவருடைய அந்த பொது வாழ்க்கையில் தேடி வைத்திருக்கிற நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுரும்னு ஒரு கணக்குக்கு போறாங்க. ஆனா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியதும் எல்லா தொலைக்காட்சியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இன்னைக்கு பல சமூக ஊடகங்கள்ல அது வந்துகிட்டே இருக்கு. மக்கள் அன்றாட தங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு உலக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க.
அப்ப இதுக்கு ஏன் வழக்கு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மக்களே வந்துட்டாங்க. ஆனா இவங்க ஒரு தப்பான கணக்கு போட்டாங்க. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வந்ததற்கு பிறகு 2 பிரிவுகளாக பிரிந்து இரு தரப்பினரும் மோதிக்கொண்டார்கள்னு. நான் கீழ்நிலையில இருக்கிறவங்களே விட்டுறேன் சார். நீங்க சமூக வலைதளத்துல 10,000 பேர் 10,000 விதமா பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு, ஒரு தலைவருடைய நிலைப்பாடுன்னு எடுத்துக்கிற அளவுக்கு அறிவு சிந்தனை இல்லாதவர்கள் அல்ல. அதே நேரத்துல ஒரு அமைச்சர் அண்மையில ஒரு பெண் அமைச்சர் ஒரு ஆண் நிர்வாகி குறித்து, அவருடைய கட்சி நிர்வாகி குறித்து இன்னொரு நிர்வாகி கிட்ட பேசுற அந்த உரையாடல் வந்தது இல்லையா? அதுல என்ன சொன்னாங்க? இழுத்து வச்சு அறுத்துருவேன்னு சொன்னாங்க. எதை இழுத்து வைத்து அறுப்பார்? எதை சார் இழுத்து வச்சு அறுப்பாங்க? எனக்கு தெரியல. அது குறித்து நீங்க விசாரிச்சீங்களா? குறைந்தபட்சம் கட்சி ரீதியாகவாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல. ஒரு பெண் பாலியல் புகாரை கொண்டு வந்து தன்னுடைய சக கட்சியில் இருக்கக்கூடிய பெண் எனக்கு பொறுப்பு போடுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு பாலியல் சீண்டல்களை கொடுத்தாருன்னு ஒரு புகாரை கொடுத்தாங்கல்ல, அது குறித்து நடவடிக்கை எடுத்தீங்களா? இங்க பாதிக்கப்பட்ட பெண் யாராவது புகார் கொடுத்துறாங்க. திரிஷா புகார் கொடுத்துருச்சாங்க. இங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா அப்ப இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக ஜோடிக்கப்பட்டிருக்கிற வழக்கு என்பதுதான் இதுல தென்படுகிற புலப்படுகிற செய்தி. இதுல கூடுதலான செய்தி என்னன்னா, உண்மையிலேயே பெண்கள் குறித்து இவர்களுக்கு கவலை இருக்குமே ஆனால் எந்த பெண் குறித்தும் பேசாமல் பெண் குறித்து பேசிட்டாருன்னு சொல்லி இவர்கள் தான் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப திரிஷாவை குறித்து பேசினார்னு வச்சுக்கோமே, அவரை இழிவுபடுத்துவது தாவேகாவினரும் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிற காவல்துறையும் தான். சப்ஜெக்ட்லயே இல்லாத திரிஷாவை அழைச்சிட்டு லைன்ல விடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, சீன்ல இல்லாத திரிஷாவை எடுத்துட்டு சீன்ல நிறுத்துறது அப்படின்றது இருக்குல்ல, இதுதான் அவருக்கு செய்யற ஆகப்பெரிய கேடுன்னு நான் பாக்குறேன். சம்பந்தம் இல்லாத ஒருவரை கொண்டு இந்த வழக்கில திணிக்க பார்க்கிறார்கள். இன்றிலிருந்து அது வேறு விதமான பார்வைக்கு இட்டு செல்கிறது. சமூக வலைதளங்களில் இது பேசப்படுகிறது. காலையிலிருந்து நான் உங்களிடத்துல 8வது நேர்காணலில் இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலை இவர்கள் பெண்களுக்கு எதிராக உருவாக்கிவிட்டு, ஏதோ பெண்களுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் பேசிவிட்டார் என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவர்களுடைய முயற்சி மொத்தமாக நீதிமன்றத்திலும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு அவர்கள் எடுத்த அந்த முயற்சி அதல பாதாளத்துக்கு சென்று எந்த வெற்றியையும் பெறாமல் போயிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ கர்நாடகத்திலிருந்து காவிரி நீர் திறந்து விடல, மேகதாது அணை மிகப்பெரிய ஒரு உச்ச பிரச்சனையாக நின்றுட்டு இருக்கு. தமிழக அரசு இதற்கான எந்த விதமான முயற்சியும் செய்யல. இந்த நேரத்துல திமுக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது விவசாயிகளோட இணைந்து. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. இதை மடைமாற்றுவதற்கான ஒரு தந்திரமாக கூட இத பார்க்கலாமா சார்? நிச்சயமாக இந்த காவிரி விவகாரம் தொடர்பான திமுகவினுடைய குரலை நசுக்க வேண்டும் என்று விஜய் அரசு கருதுது. நீங்க நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் துவக்க நாளில் திமுகவினுடைய எதிர்ப்பு எதற்காக? சிறப்பு ஒத்திவைப்பு தீர்மானத்தை இந்த காவிரி விவகாரத்துக்காக கொண்டு வர வேண்டும் என்று கேட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி இசைவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னவுடன் வெளிநடப்பு செய்து வெளியிலே தங்களுடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஏறக்குறைய 40 நாட்களாக விவசாயிகள் குரல் கொடுக்கிறார்களோ இல்லையோ, காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளுக்காக திமுக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சோழமண்டல தலைநகரத்தில் தஞ்சாவூரில் நேற்றைக்கு அந்த போராட்டம் என்பது அந்த மக்களினுடைய வழியை நாட்டுக்கு சொல்வதற்காக, இந்த அரசு செய்ய தவறியதை கண்டிப்பதற்காக நடைபெற்றிருக்கிற போராட்டம். இப்ப சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் வந்தா நிச்சயமாக இது குறித்து எதிர்கட்சி தலைவர் பேசுவார். நிச்சயமாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையை நடத்த விடாம அமளியில ஈடுபடுவாங்க. இது குறித்து அரசு பேச வேண்டும் என்கிற ஒரு சூழலை உருவாக்குவார்கள். இந்த அரசு பேசாம நழுவில்ல போது. இப்ப புஷ்டி ஆனந்த் தானே சார் அந்த நீர்வளத்துக்கு அமைச்சரு. அவர் 2 நாட்களுக்கு முன்பு என்ன பண்ணாரு? பத்திரிகையாளர்கள் அழைக்கிறார்கள். அவர் பத்திரிகையாளர்களுடைய மைக்க பார்த்துட்டு ஓடுறாரு. பதிலே பேசல அவரு. இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக ஏதாவது ஒரு கருத்தையாவது தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஏதாவது முயற்சி எடுத்து பேசணும் இல்லையா? வேளாண் துறை அமைச்சர் அதே டெல்டா மாவட்டத்துல கும்பகோணத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகாவுக்கு போக போறாருன்னு. மறுநாள் காலையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, இல்ல முதலமைச்சர் அப்படி போவதாக யார் சொன்னாலும் அது பொய்ன்னு நீங்க எடுத்துக்கங்கன்றாரு. இப்ப வேளாண் துறை அமைச்சர் சொன்னது பொய்யா அல்லது ராஜ்மோகன் சொல்வது பொய்யா? ஆனா நீங்க எங்க மாநிலத்துக்கு வராதீங்கன்னு சொல்லி டி.கே. சிவகுமார் அதுக்குள்ள கட்டையை போட்டாரு. அப்போ முன்னுக்கு பின் முரணான தகவல்கள், அரசிடமிருந்து எந்த செய்தியும் உண்மையான செய்தியாக வெளிவருவதில்லை. அரசினுடைய குரல் என்ன? அரசு யாரின் பக்கம் நிற்கிறது? அரசு என்ன செய்ய போகிறது? எது குறித்தும் எந்த தகவலும் இல்லை. அதனால சட்டப்பேரவையில் இதை எதிர்க்கட்சிகள் பேசி விடுவார்கள். இந்த பேசுகிற அந்த உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. அவர்களுடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய வேலையை செய்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதை போல மடைமாற்றுவதற்காக மட்டுமல்ல, திமுகவினுடைய எதிர்ப்பு குரலை நசுக்குவதற்காகவும் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால்
இது எல்லாம் சுக்குநூறாகி போனது என்று நான் ஏற்கனவே சொன்னதை போல நாளை சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உறுதியாக வருவார். நாளை இது குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார். விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கேன். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய தொடர்ந்து கைது செய்வதற்கான ஒரு முயற்சியை இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எஃப்ஐஆர்ல இப்பதான் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்குச்சு. அப்போ திமுகவுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஏதாவது கைதுகளை பண்ணி அதை மடைமாற்றுறது, இன்னொன்னு நாங்க கைது பண்ணிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இல்லைன்னா விஜயை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு ஒரு தீனி போடக்கூடிய விஷயமாக கூட இதை எடுத்துட்டு போறாங்களா? இல்ல, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு ஒரு பதட்டமான உணர்வு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி. அவர் வெளியில தான் பெரிய மாசா பேசுற மாதிரி பேசுவார். வெளியில என்ன சொல்றாரு, சட்டப்பேரவையினுடைய கதவுகளை பூட்டிட்டு எதிர்கட்சிகள் வெளியில போகாம சட்டப்பேரவை நடத்தணும்ன்றாரு. ஆனா எதிர்கட்சிகள் சட்டப்பேரவைக்கு வரக்கூடாதுன்னு ஒரு வியூகத்தை வகுக்கிறாரு. பூட்டுவியா, முடிஞ்சா பூட்டியா, நான் பாக்குறேன்னு சொல்லி சவால் விடுத்த சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்து சிறையில் அடைச்சாரு. அப்ப எவ்வளவு பதட்டம் இருக்கு திமுகவை பார்த்து. கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது பண்ணிருந்தோம், செந்தில் பாலாஜி கரூர்ல இருக்கக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு செந்தில் பாலாஜியை கைது செய்து விட்டால் திமுகவை கரூரில் முடக்கிட முடியுமா? ஒரு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்துவிட்டால் சட்டப்பேரவையில் திமுகவை முடக்கி விட முடியுமா? திமுகவுக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? அந்த கட்சிக்கு கொறடா இருக்கிறார், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் இருக்கிறார், சட்டமன்ற பொருளாளர் இருக்கிறார், ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவ்வளவு பேர் இருக்காங்க. நீ ஒரு திமுக தொண்டனையே எதிர்கொள்ள முடியாதுங்கிற நிலைமையிலதான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார். அப்போ திமுகவை பார்த்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பயம், அச்ச உணர்வு, அவற்றை இப்படியாக வெளிப்படுத்துகிறார். இன்னொன்னு, ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. திமுக ஏதோ ஆக சிறந்த அழுக்கு படிந்திருக்கிற கட்சி, அந்த கட்சி இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையில்லாத ஒரு கட்சி, அது ஊழல், லஞ்சம், லாவண்யம் இப்படி இருக்கிற கட்சி அப்படின்றாங்க. இந்த பெண்களுக்கு எதிராக திமுக பேசிச்சுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க இல்லையா? இந்த பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை பெற்று தந்த இயக்கம் திமுக. இந்த பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்த இயக்கம் திமுக. இந்த பெண்களுக்காக பார்த்து பார்த்து தீட்டப்பட்ட திட்டங்கள் தான் அந்த விலையில்லாத பேருந்து, அவர்களுடைய வாழ்வில் ஒளியை ஏற்றி வைத்திருக்கிற திட்டம். இப்படி பெண்களுக்காக ஒவ்வொன்றையும் திமுக செய்ததை போல வேறு யார் செய்திருக்கா? நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒண்ணு போட்டீங்களே, அந்த அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுல என்ன நடவடிக்கை? அப்ப யார் பெண்களுக்காக பேசுகிற இயக்கம்? பெண்களுக்கு உண்மையிலேயே பாடுபடுகிற இயக்கம் யார்? இதை எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்க்கிற போது திமுகவினுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும்ன்றதுக்காக திட்டமிட்டு விஜயும் அவரை சார்ந்திருக்கிற தாவேகாவினரும் செய்கிற ஒரு அழுக்கான அரசியல் செயல்தான் இத்தகைய நடவடிக்கை. ஆனால் இத்தகைய நடவடிக்கையால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திவிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்தி விட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கடந்த மாதம் பாத்தீங்கன்னு சொன்னா, நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்தது. தமிழகத்திலையும் பலரும் மாணவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஆனா அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, கை கால்கள் முறிக்கப்பட்டது, அவர்களுக்கு அனுமதி வழங்க மறுத்தாங்க போராட்டங்களுக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சனையில இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தாவேகாவினர் இறங்கி அனுமதி வாங்காமலே எங்கெங்க இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்களுடைய போராட்டங்களை நடத்திட்டு கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ நாட்டினுடைய ஒரு அவசியம், நாட்டினுடைய முக்கியமான தேவைக்கு களத்தில் வராத தாவேகா இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறத எப்படி புரிந்து கொள்வது சார்? திமுக காவேரிக்காகவும் தாவேகா திரிஷாவுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை தாண்டி அதில் புரிந்து கொள்வதற்கு என்ன பெரிய அரசியல் தந்திரங்கள் இருக்கின்றன? நீட் விவகாரம் டெல்லியிலே காட்டுத்தீ போல பற்றி எரிகிறது. அந்த நீட் எதிர்ப்பு நெருப்பை பற்ற வைத்தது தமிழ்நாடு தான். எல்லோரும் நீட்டை முறையாக நடத்துங்கள் என்று போராடுகிற போது நீட்டே வேண்டாம் என்று போராடுகிற ஒரே குரல் தமிழ்நாட்டினுடைய குரல் தான். அப்ப அந்த குரல் இங்கே எதிரொலிக்கிற போது தமிழ்நாடு அரசு வலிய சென்று ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? தாவேகாவினுடைய எண்ணமும் நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதிலே மாற்று கருத்து இருக்கிறதா என்ன? அப்படி என்று சொன்னால் இவர்கள் எப்போது வந்தார்கள்? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததற்கு பிறகு வந்தார். லயோலா மணியும் ராஜ்மோகனும் எப்போது பாலநிலத்துக்கு வந்தார்கள்? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறவரை வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்துத்தான் நாம் செயல்பட வேண்டும் என்கிற அச்ச உணர்வு.
ஒன்றிய அரசை மோடி எதிர்க்கக்கூடாது. அமித்ஷாவுடைய பெயரை சொன்னாலே இவர்களுக்கு கைகால் நடுக்கம் வந்து விடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்று பேசுவதற்கே துணியாதவர்களாக இருக்கிறார்களே. காங்கிரஸ் கட்சி ஒரு மேடை கொடுக்கிறது, நீட் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்கிறார் அமைச்சர் வந்து கூட்டத்தில் பங்கெடுத்து விட்டு. அப்போ இவர்களுக்கு போராடுகிற தெம்பு பாஜகவுக்கு எதிராகவோ அல்லது மாநில நலனுக்காகவோ அல்ல, இவர்களுடைய கட்சியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு எதிர்ப்பு குரல் என்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய செயலிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த நோக்கம் இப்ப கூட உண்மையிலேயே பெண்களினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தாவேகா போராடுகிறதா நிச்சயமாக இல்லை. திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற வேலையை செய்ய வேண்டும், அதற்காக போராடுகிறது, அதற்காக களத்துக்கு வந்திருக்கிறதே தவிர உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறையோ பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கமோ இருந்தால் ஒரு பெண் வழக்கறிஞர் இடத்துல பணம் கேட்டு மிரட்டுகிறார் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்று சொன்னாரே, பேசினார்களா? ஒரு சக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்கிற குற்றச்சாட்டு பேசினார்களா? சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே பாலியல் தொல்லை கொடுக்கிறார்கள், பேசினார்களா? எந்த விஷயத்துக்கும் பெண்களுக்காக அவர்கள் பேசியதில்லை. திமுகவை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். நிச்சயமாக தொடர்ந்து பார்ப்போம். நாளை சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறது. இதுல என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நாடே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறது. உங்களுடைய பொன்னான நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.